வேர்ல்ட் தமிழ். குட்டீஸ் வேர்ல்ட் தமிழ் வழங்கும் தமிழ் படிக்கலாம். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு தமிழ் படிக்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போற டாபிக் உயிர் எழுத்து. உயிர் எழுத்துல மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்கு. அப்படின்னா 12 ஆல்பபெட்ஸ் இருக்கு உயிர் எழுத்துல. அது என்னென்னா அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இதுதான் உயிரெழுத்துக்கள். இன்னைக்கு நம்ம உயிரெழுத்துக்கள்ல 6வது எழுத்து ஊ பத்தி பார்க்க போறோம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஊ. இப்போ ஊல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் என்னென்னு பார்க்கலாமா? ஊசி. ஊசினா நீடில். நீடில்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, நூல் போட்டு தைக்கிறதுக்கு ஷார்ப்பா இருக்குமே, அதுக்கு பேரு தான் ஊசி. ஊஞ்சல். இது தெரியுமே உங்களுக்கு, ஸ்விங். பார்க்ல எல்லாம் விளையாடி இருப்பீங்கல்ல, ஊஞ்சல் மேலையும் கீழையும் போய் ஜாலியா இருக்குமே அதுல உட்காந்து ஆடுறதுக்கு, அதுக்கு பேர் என்ன? ஊஞ்சல். ஊர். ஊர்னா டவுன், சிட்டி, அது எல்லாத்துக்குமே ஊருன்னு தான் பேரு. நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு யாராவது கேட்டா நம்ம சொல்றோம்ல, நான் சென்னையிலேருந்து வரேன், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு ஊர். ஊதல். ஊதல்னா என்னன்னு தெரியுமா? விசில். ப்ளோ பண்ணா சத்தம் வரும்ல, அது ஊதினா சத்தம் வரும்ல, அதுக்கு பேரு தான் ஊதல். என்ன பண்ணா சத்தம் வரும்னு சொன்னேன்? ஊதினா சத்தம் வரும்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊது அப்படின்னா ப்ளோ பண்றதுன்னு அர்த்தம். எனக்கு பலூன் ஊதி தரியா அப்படின்னு கேட்குறோம்ல, ப்ளோ பண்றதுக்கு தமிழ்ல ஊது. ஊட்டு. ஊட்டுன்னா என்ன அர்த்தம்? ஃபீட் பண்றதுன்னு அர்த்தம். இப்ப அம்மா பாப்பாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸ்பூன்ல எடுத்து ஃபீட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேரு தான் ஊட்டு. ஊற்று. இது ஊட்டு கிடையாது, இது ஊற்று. ஊற்றுன்னா என்ன அர்த்தம்னா ஸ்ப்ரிங்னு அர்த்தம். சில இடங்கள்லாம் பூமியிலேருந்து தண்ணி தானா வெளியில வரும். அந்த இடங்களுக்கு தான் நம்ம ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். அது தமிழ்ல ஊற்று அப்படின்னு சொல்லுவோம். ஊர்தி. ஊர்தினா வெஹிக்கிள், காரு, பஸ், வேன், அது எல்லாமே வெஹிக்கிள்ஸ். அதுக்கு பேர் என்ன தமிழ்ல? ஊர்தி. ஊறுகாய். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, தயிர் சாதம் சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு போட்டுப்போம்ல, காரமா இருக்குமே, பிக்கிள். அதுக்கு தான் தமிழ்ல ஊறுகாய் அப்படின்னு பேரு. ஊதா. ஊதானா வயலட்னு அர்த்தம். அது ஒரு அழகான கலர்ல, வயலட் கலர், பர்பிள் கலர்னு சொல்லுவோம்ல, வயலட் கலர், அதுக்கு தமிழ்ல ஊதா அப்படின்னு பேரு. அந்த கலர்ல இருக்கிற பூவை கூட ஊதா பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஊதா. இப்போ ஊ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உ எழுதலாம். எழுதிட்டு அதுக்கு மேல இப்படி ஒரு எழுத்து எழுதினா அதுக்கு பேரு ஊ.
இந்த மேலே எழுதுற எழுத்துக்கு லன்னு பேர் ஆக்சுவலா. அதை பத்தி நம்ம அப்புறம் படிப்போம். திருப்பி ஒரு தினம் எழுதலாமா? ஊ. சொல்லிட்டே எழுதுங்க. ஊ. நம்ம இப்போ ஊ எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல ஸ்டார்ட் ஆகிற 10 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன? ஊசி, ஊஞ்சல், ஊர், ஊதல், ஊது, ஊட்டு, ஊற்று, ஊர்தி, ஊறுகாய், ஊதா. இதுல உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாமா? இதுல உங்களுக்கு எதோட பேர்லாம் கரெக்டா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பராக ஆன்சர் பண்ணதுக்கு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். சில வேர்ட்ஸ் தெரியலையா? கவலைப்படாதீங்க, திருப்பி வீடியோவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு அந்த வேர்ட்ஸும் தெரிஞ்சிடும். உங்கள் குழந்தையோட ஃபோட்டோவும் ஹால் ஆஃப் ஃபேமில் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அந்த எழுத்தை எழுத வச்சு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. kuttisworldtamil@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க. அடுத்து வர வீடியோக்களில் நான் அதை பப்ளிஷ் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த ஆல்ஃபபெட் ஏ பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தமிழ் படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டீஸ் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.